100 நாள் கடின பயிற்சியில் இன்றைக்கி நாள் 29. காலைல இருந்துச்சுன்னா வழக்கம் போல் எப்பவும் போல் ஒரு சூப்பரான ஒரு காஃபியும் இன்றைக்கி ஒரு பயிர் ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் பூவை பிறக்க போயாச்சு. பூவை பிறக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ அரும்புல் சலம் கட்டணும் அப்படினால அரும்புல் கொஞ்சம் அறுத்துட்டு அதுக்கப்புறம் வயல்வெளியை சுற்றி பார்த்துட்டே வந்தோம். வீட்டுக்கு வந்து சுவையான சாப்பாடு ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வெயில் அதிகம், அதனால் எப்பவும் போல் ஒரு மோர் ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எப்பவும் போல் வழக்கம் போல் ஒரு சூப்பரான இரண்டாவது ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு மறுபடியும் பூவை பிறக்க போயாச்சு. அதுக்கப்புறமா அந்த பூவெல்லாத்தையும் பிறக்கி முடிச்சுட்டு ஒரு சூப்பரான குளியல் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் கெட்டின ரூமில் விற்கிறது கிளம்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் அதை விற்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலில் போய் சாமியை வழிபட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைய பயிற்சி கிளம்பி வந்தாச்சு. இன்றைய பயிற்சி என்னலாம் அப்படின்னா இன்றைக்கி லெக் டே, அதனால் காலுக்குள்ள பயிற்சியெல்லாம் பண்ணணும். ஸ்குவாட்ஸ் ஒரு 40 ஒரு 3 செட்டு. அதுக்கப்புறம் இந்த பயிற்சி பேர் தெரில, இந்த பயிற்சி ஒரு 25 ஒரு 3 செட்டு, 2 காலுக்கும் மாற்றி. இந்த பயிற்சியும் பேர் தெரியலை, இது ஒரு 20 ஒரு 3 செட்டு. இது இப்போ தான் பண்ணுறதுனால கால் ரொம்ப வலிக்குது, அதனால் கம்மியான செட்டு தான் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சூடோ புஷ்அப் ஒரு 10 ஒரு 3 செட்டு. அதுக்கப்புறம் கேலக்ஸினிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பேசிக் ஒன்று பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வழக்கம் போல் சூப்பரான சாப்பாடு ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 3வது ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு இன்றைய நாள் முடிச்சுக்கிட்டோம். நன்றி.